ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடுத்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகிறாங்க. சென்னை ஏர்போர்ட்டில் தான் உட்காண்ட்ருக்கேன். இங்கேருந்து சரி எங்கே போகிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பார்த்துருப்பீங்கள்ல ஃபஸ்ட்டே வீடியோவில் தாய்பை சைனா பார்டர் இல்லையா, அதுவும் ஒரு சைனா தான். ஆக்சுவலாக சைனாவிலேருந்து ஒரு பார்ட் அப்படி சொல்லலாம். அங்கே தான் போகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த ட்ரிப்பு. தனியாக தாங்க போகிறேன். யூஸ்வலாக இன்னொன்று என்னென்னா இந்த இந்த ட்ரிப்பு வந்து டிக்கெட் வந்து நான் ஆக்சுவலாக எப்போ போட்டேன், ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் போட்டாங்க, ஜனவரியே போட்டேன் டிக்கெட்டு. ஆனால் அப்பு மட்டும் தான் போட்டிருந்தேன், டவுன் போடல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சில அது வேண்டாம், சில இதெல்லாம் நடந்துச்சு. இந்த ட்ரிப்பு போகனா இல்லையானே தெரியல. சரி எப்படியும் இந்த ட்ரிப்பை நம்ம விடக்கூடாதுன்றதுனால சரின்னு போட்டாச்சுங்க. போயிட்டு தான் வந்துடலாம் பார்க்கலான்னு. ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. எல்லோரும் நினைக்கலாம், மேபி என்னுடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க நினைக்கலாம், என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் ட்ரிப்புக்கு போகிறான்னு. அதை எனக்கு பிடிச்ச வேலையை நான் செஞ்சு தானே அவன். என்ன சொல்கிறீங்க, கஷ்டமோ நஷ்டமோ சரி நான் பிடிச்ச வேலையை பண்ணணும். அதனால் சரி இந்த ட்ரிப்புக்கு நான் எப்படியாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏன் தாய்பை போனோம் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் ஜப்பான் போன சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஜப்பான் விசா இருந்துச்சுன்னா தாய்பை கொஞ்சம் ஈஸியாக போகலாம். மெயின் இந்த முக்கியமான அந்த விசா ப்ராசஸ் பற்றி சொல்லணும் இல்லைங்களா, அந்த விசா ப்ராசஸ் பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் அது தாய்வான் கூட பார்த்தீங்கன்னா தனியாக விசா அப்ளை பண்ணி தாங்க போகணும். அது ஆன் அரைவலோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, விசா அப்ளை பண்ணோம். ஆனால் ஜப்பான் விசா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜப்பானுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அது எப்படி, ஜப்பான் ஸ்டிக்கர் விசா இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, ஸ்டிக்கர் விசா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இவங்க அதாவது ட்ராவல் ஆத்தரைசேஷன் ஒரு லெட்டர் இருக்குங்க, அது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே கொடுத்துருவான். எந்த ஒரு பைசாவும் கிடையாது, ஃப்ரீ தான். இல்லைனா நீங்கள் நார்மல், சப்போஸ் நீங்கள் ஜப்பான் போகல அப்படின்னா நீங்கள் நார்மலாக எம்பசியில் அப்ளை பண்ணணும். இல்லைனா ட்ராவல் ஏஜென்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு எம்பசிக்கு அமுச்சு தருவோம். இங்கே சென்னையில் கூட இருக்குங்க தாய்வான் எம்பசி. நம்ம அடையார் பக்கத்துலேயோ ஆழ்வார்பேட் பக்கத்துலேயோ சம்திங் இருக்குது, நீங்கள் நெட்டில் பாருங்கள், வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அங்கே போய்ட்டு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் தரணும். டாக்குமெண்ட்ஸ் என்னது, நீங்கள் ஐடி கட்டியிருக்கிறது 2 வருஷம், அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, சேல்ரி ஸ்லிப்பு, அப்புறம் நீங்கள் எங்கேயாவது கம்பெனியில் எம்ப்ளாயாக இருந்தால் அவங்களுடைய லீவ் லெட்ரு, இந்த மாதிரி ஒரு 10 டாக்குமெண்ட்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். பாஸ்போர்ட் ஜெராக்ஸு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே விசா வாங்கி ஸ்டிக்கர் விசா அடித்து கொடுத்துருவோம். அது ஒரு வகை. இல்லைனா ஜப்பான் விசாவோ யூஎஸ் விசாவோ இந்த மாதிரி ஏதாவது பெரிய பெரிய விசாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ட்ராவல் ஆத்தரைசேஷன் லெட்டர் வாங்கிட்டு போகலாம். நான் உள்ளுக்குள்ளே வந்து இந்த போர்டிங் பாஸ் வாங்குகிற வரைக்கும் எனக்கு அல்லு இல்லை, எப்போயா ஏதாவது சொல்லி அமுச்சு விட்ருவாங்களோன்ற. ஏன்னா நான் இங்கே தாய்வான் எம்பசி கூட போய் கேட்டேன், நான் ஆல்ரெடி ஜப்பான் போயிட்டு வந்திருக்கேங்க, நான் போகலாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பதில் சொல்லலை. ஏதோ வந்து சரி நீங்கள் போங்க சார், அப்ளை பண்ணுங்கள் சார், ஆனால் சம்டைம் திருப்பி அமுச்சிருவான் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இந்த பாதி கடல் தாண்டிட்டேன். அது பாதி கடல் என்ன, இந்த சென்னை ஏர்போர்ட்லேருந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டேன். ஏன்னா அந்த தாய்வான் இமிக்ரேஷனை தாண்டி தாய்வானுக்குள்ளே வந்துட்டா அப்போ தான் ஒரு நம்மளுக்கு அந்த டென்ஷன் தீரும். அது வரைக்கும் அந்த டென்ஷன் இருக்குது. பார்ப்போம் எப்படி, அநேகமாக ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். பட் தெரியல, சப்போஸ் அவன் திருப்பி அமிச்சா திருப்பி வந்து தான் அவனை வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த ஜப்பான் விசாவில் வந்து எனக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்ததுனால அது அந்த வேலிட் இருக்கணுமா, எந்த சிங்கிள் என்ட்ரி விசா தாங்க ஜப்பான் விசா, அதனால் வேலிடு இருக்கணுமா இல்லைனா ஓகேவா, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. ஏன்னா நான் நிறைய இடத்துல விசாரித்த வரைக்கும் யாரும் ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுக்கல. பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் சரி போகலான்ற மாதிரி கிளம்பி வந்தாச்சு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க, போயிட்டு பார்ப்போம். அதே மாதிரி இப்போது டைம் என்னாச்சு, டைம் ஒரு 9:30 மணி இருக்கான்னு நினைக்கிறேன். செக்யூரிட்டி எல்லாம் முடிச்சாச்சு, சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு கேட்டுக்கிட்ட போயிட வேண்டியதான்.
இங்கே சாப்பிட்லான்னு பார்த்தா பயங்கர ரேட்டாக இருக்குது. ஆனால் லான்ச் இருக்குங்க. நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு தெரியுமே, ஆல்ரெடி 2-3 ட்ரிப்பில் கூட லான்ச் போயிட்டு போடா அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. உங்கள் கார்டு எதுவுமே செல்லாதுன்னு. சேம் கார்டு தான் இந்த வாட்டியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். உள்ளே விட்டால் போய்ட்டு இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட லான்ச் உள்ளே போய் பார்த்ததே இல்லைங்க. அது எப்படி இருக்குன்னே தெரியல. அது ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ளே விட்டால் போகலாம். ஆஸ் யூஷுவல் கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டானா வந்துட வேண்டியதான். வந்துட்டு நம்ம பேக்கில் 2 தோசை பார்சல் பண்ணியிருக்கேன். அப்படியே சாப்பிட்டுட்டு கேட்டுக்கிட்ட போய் உக்காந்து கிளம்பலாம். நைட்டு 12 மணிக்குங்க ஃப்ளைட்டு. சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர்லேருந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து அடுத்த ஃப்ளைட்டு சிங்கப்பூர் டு தாய்வான் போய் இறங்குறோம். விசா இமிக்ரேஷனை கிளியர் பண்ணுறோம். உள்ளே போகிறோம். வீடியோ எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவை எனக்கு நீங்கள் எப்படியாவது ஹிட்டு பண்ணி கொடுத்துருங்க. உங்களை நம்பி தான் நான் போகிறேன். அடுத்தடுத்த வீடியோ போடணும். எனக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க நீங்கள் ஹிட்டு பண்ணுறது. ஏன்னா போன ட்ரிப் வரைக்கும் பரவாயில்ல, ஏதோ எனக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப கொஞ்சம் டவுனாக இருக்குது. அதனால் இந்த ஹிட்டு பண்ணிங்கன்னா இது வழியாக அடுத்தடுத்து பிடிச்சி மேலே போகிறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போலாம் போய் லான்ச் போவோம். லான்ச் போய் பார்ப்போம். அலோவ் பண்ணான்னா போவோம். ஓகே, வாங்க போகலாம். நம்ம கேட் நம்பர் 10ங்க. போவோம். முதல்ல போயிட்டு இதில் லான்ச் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரோம். இதெல்லாம் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. இது டெர்மினல் 2 நல்லா இருக்குல்ல? புதுசாக நிறையா கடைங்கள்லாம் வந்திருக்கு. சென்னை டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு, அப்புறமா சாப்பாடு கடை, ஹோட்டல் எல்லாமே நிறையா வந்திருக்கு. நம்ம போயிட்டு லான்ச் போய் பார்ப்போம். ஏதாவது லான்ச் இருக்கா, நம்மளை உள்ளே விட்றானான்னு. வாங்கலாம். L3 லான்ச் போவோம். நம்பிக்கையோடு போவோம். இல்லைன்னா திருப்பி வந்துடுவோம். இல்லைண்ணா ட்ரை பண்ணுவோம். நான் நினைக்கிறேன் போன மாதிரி திரும்பி வர போகிறேன்னு. வெயிட் அண்ட் சி. நம்ம போகிறதும் அவங்க கார்டை செக் பண்ணுறதும் சாரி சார் சொல்கிறதும் நார்மல் தானே. லாஸ்ட் டைமும் இதே இடத்துக்கு தான் போனேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கானுங்க. இருக்கா இல்லையா? போய் அசிங்க பண்ணுமா? லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான்ல, சகுனமே சரியில்லையே. திரும்பி போயிடலாமா? என்ன சொல்கிறீங்க? போகலாமா வேணாமா? அசிங்க பண்ணுமா? வேண்டாம், போயிடலாம். மரியாதையாக நம்ம தோசையை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். ரொம்ப டார்க்காக இருக்காங்க, யாரும் இருக்கிற மாதிரியே தெரில. போய் பார்த்துட்டு தான் வருவோம். அசிங்கப்படுறதுலாம் நம்மளுக்கு ஒரு சாதாரணம். போகலாம் வாங்க. போய் பார்த்துருவோம். போய் பார்த்துட்டு வருவோம். உள்ளே விட்டுட்டானுங்க அதிசயமாக. இல்லை ஒரு சீட்டை போட்டு எங்கேயா உட்காருவோம். எங்கே உட்காரலாம்? இங்கே உட்காருவோம். இங்கே ஒரு இடம் சீட்டு போட்டு வச்சுருக்காங்க.
சைட் டிஷ் எடுத்து வந்துடுவோம். இருக்கீங்க இதுக்குள்ள ஆப்பிள் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், ஊட்டி, சூப்பு, ப்ரெட்டு, இதுவும் ப்ரெட்டு. முதல்ல எல்லாத்தையும் பார்த்துருவோம் என்னென்ன இருக்குன்னு, அப்புறமா சாப்பிடுவோம். ஏன்னா ஒரே ஒரு ஆரஞ்சு வச்சுருக்கோம். ஹோல் ஃப்ரூட், இந்த ஜூஸு, இது இக்கரி, மிஸ்ஸஸ் கோரி பசி தெரியல என்னென்னு. ஸ்வீட்டு வர இதெல்லாம் லாஸ்ட்டு. இது மேங்கோ கரிச்சி அல்வா, நூடுல்ஸ், ஃப்ரை ஐட்டம் இங்கே இருக்கா. இங்கே தோசை போடுறாரு. தோசை சுட சுட லான்ச் எவ்வளோ பெருசு இருக்கணும். சூப்பராக இல்லை? ஃபஸ்ட் டைம் லான்ச் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. அதிசயமாக சார் யூ கேன் எலிஜிபிள் சொன்ன உடனே அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. முகத்தில் ஒரு 1000 வாட்ஸ் பல்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு. தேங்க்யூ. பிளேட் வந்துருச்சு. ரைஸ், அப்புறம் நூடுல்ஸ் கொஞ்சம் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் போதும். வாங்க போகலாம். கடன் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். டைம் ஆகிடுச்சு. எங்கே நம்ம இடம் எல்லாம் செக்இன் பண்ணிகிட்ருக்காங்க. இருக்கிறதுல சூப்பராக இல்லை? இதுதான் நாங்கள் செக்கப் பண்ணது. இந்த இடம் இதெல்லாமே ஸ்கூட்டு. இப்போதைக்கு அது டைம் மாறிட்டே இருக்கும். அந்த பக்கம் வந்து இண்டிகோ நினைக்கிறேன். ஆமாம், இண்டிகோ. சரி, நம்ம கேட்டுக்கிட்ட போவோம். வாங்க போய் ஒரு தூக்கத்தை போட்டோம்னா ஃப்ளைட்டில் ஏறி காலைல சிங்கப்பூரில் போய் புத்துன்னு விழுந்துடலாம். நம்ம ஜோன் 4 வெயிட் பண்ணணும். இப்போ ஜோன் 3 கூப்பிட்ருக்காங்க. போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போக வேண்டியதான். Any more first passengers? Zone 3 passengers. Zone 3. வெயிட் பண்ண சொல்கிறாங்க. நிற்குது. மஞ்சள் கலர் நிற்குது பாருங்கள். மஞ்சள் கலர் ஜிங்குச்சா மாதிரி நம்ம ஃப்ளைட்டு எல்லோ கலர். ஏற போகிற உள்ளே போயிடலாம். நம்பர் 33D. சூப்பராக இல்லை? ஃப்ளை ஸ்கூட். நம்ம ஃப்ளைட்டு தெரியுதா? ரிஃப்ளெக்ஷன் சரியாக தெரியல நினைக்கிறேன்.
வச்சுங்க பெரிய ஃப்ளைட்டு 3 ரூபா இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் சூப்பராக இருக்கும் ஃப்ளைட்டு. முதல்ல பேகை மேலே வச்சுருவோம். Ladies and gentlemen, as the aircraft is being refueled, please remain seated with your seatbelt unfastened. All aisles and exits must be kept clear. You may use your mobile phones and tablets. Laptops and all other electronic equipment and flammable products must not be used. Smoking and use of electronic cigarettes are not allowed. Thank you. தூக்கம் வருது, தூங்க போகிறேன். சார்ஜ் வர கம்மியாயிடுச்சு. நல்லா காலைல இறங்கிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? குட் நைட். சிங்கப்பூர் லேண்ட் ஆயிடுச்சுங்க. இதுதான் நம்ம வந்து ஃப்ளைட்டு. இதுதான் பத்திரமா சேர்ந்தாச்சு. மணி 7 ஆக போகுது. போயிட்டு இதுதான் சாங்கி ஏர்போர்ட். ஏஷியாலேயே நம்பர் 1 அவார்டு வாங்கின ஏர்போர்ட். எப்பவுமே வருஷம் இதான் வாங்குறாங்க. சூப்பரில் நம்ம போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே டீயை சாப்பிட்டுட்டு அடுத்த ஃப்ளைட் ஏற போவோம். அடுத்த ஃப்ளைட் 9:30க்கு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பலாம். ஓகேவா? வாங்க போயிட்டு வாஷ்ரூம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கும். இப்போ அடுத்த ஃப்ளைட்டுங்க சிங்கப்பூர்லேருந்து தாய்பேய்க்கு. இப்போ ஜோன் 4 கூப்பிட்ருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஜோன் 3. அதை வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு போர்ட் பண்ணிவிடுவோம். ஒரு தூக்கம் போட வேண்டியதான். நைட்டு அந்த ஃப்ளைட்டில் தூங்கவே முடியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி அப்போ தூங்க முடியுதா பார்ப்போம். ஜோன் 3 கூப்பிட்டாங்க. Thank you for waiting. We would like to invite passengers in zones 3 and 4, rows 11 to 45 to board now. Okay. Scoot Plus, PPS Club, Chris Flyer Elite Gold, Chris Flyer Elite Silver, Going to Taipei. இதுதான் நம்ம ஃப்ளைட். ஓகே, இதில் தான் போக போகிறோம். போகலாம். அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. செம்ம பெரிய ஏர்போர்ட்டுங்க அது. ஃப்ளைட்டு போகுது, வந்துட்டே இருக்குது, போகுது, வந்துட்டே இருக்குது. ஃபுல் பிஸி. நம்ம சீட் நம்பர் என்ன? இன்னும் ஒரு தாங்க இருக்குது. தாய்பேயில் விடுவான்ல உள்ள இமிக்ரேஷனில். விசா கொஞ்சம் சொன்னல, பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அதையும் பார்த்துருவோம். போட் பண்ணிடலாமா? போட் பண்ண போகிறோம். உள்ளே போக போகிறோம். சீட் நம்பர் 25A. ஓகே, 25A. Hey, can you take a look? 25A just on this house. பெரிய ஃப்ளைட்டு தாங்க. ஸ்கூட் வந்து பெரிய ஃப்ளைட்டு. Thank you. 25A.
25. This is 25. 25. Yeah, thank you. கரெக்டாக விங்ஸில் போட்டாங்க பார்த்தீங்களா? என்னடா ஆட்டோமேட்டிக்காக விண்டோ சீட் அலாட் பண்ணாங்கன்னு பார்த்தேன். கரெக்ட், நம்ம லக்கு. அதனால் கரெக்டாக விங்ஸ் ரெக்கையை பார்த்துட்டே போவோம். போட் பண்ணுறாங்க. சரி, நம்ம அப்படியே ஒரு டைப் அதை இறங்கிட்டு வெயிட் பண்ணுறோம். டேக் ஆஃப் ஆகும்போது ஸ்பீட் எடுத்துட்டான். கடல் பக்கத்துலேயே இருக்கு. ஆனால் ஃபுல்லாக மறைஞ்சிடுச்சு. திரும்பும்போது தெரியும். தெரியுதா? டர்ன் எடுக்கிறான். ஃபுல்லாக மேகம். ஓகே, இது டேக் ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம தூக்கத்துக்கு டேக் ஆஃப் ஆகும். சூப்பராக இருக்குல்ல? ஏர்போர்ட் தெரியுதா தூரத்தில்? ஓகே, கோயிங் டு ஸ்லீப். தாய்பே வந்துச்சு. நான் ஒரு 10 மினிட்ஸில் லேண்ட் ஆகிடுவோம். இறங்கணும்னு தான் தெரியும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இமிக்ரேஷன் அதே ஒரு பெரிய பயமாக இருக்குங்க. டென்ஷன். இறங்கணுன்னு ஃபுல்லாக விட்றான்லா இல்லையானே தெரில. நம்ம அந்த வேற விசா வாங்கி வச்சுருக்கோம்ல, பார்ப்போம். நல்லதே நினைப்போம். வந்துச்சு, லேண்ட் ஆக போகிறோம். தெரிஞ்சுக்கலாம் இந்த சைடில் தெரியுதா? இறங்கிட்டு வெற்றிகரமாக இமிக்ரேஷன் முடிச்சுட்டு திரும்ப கனெக்ட் பண்ணுறேன். லேண்ட் ஆகுதுங்க. டக்குன்னு இறக்கி விட்டு போகாமல் இதுனே இருக்கானுங்க. லைட்டாக காது வலி வேறு. சம்டைம்ஸ் வந்து சம்டைம்ஸ் வர மாட்டேங்குது, என்னன்னு தெரில. வந்துடுச்சு. இறங்கடாப்பா. செம்ம ஆட்டம் ஆடுதுங்க பாருங்க. பின்னாடி எல்லாம் அப்படியே கடை கடைன்னு அந்த
என்னடா பிச்சுட்டு போயிட போதோன்னு பயமாகுது. பாரு எப்படி எப்படி ஆடுத்து பாருங்க. இது ரொம்ப நேரமாக ஆடின்னு தாங்க இருக்குது. அம்மா செம்ம ஆட்டம் ஆடுது. நாங்கள் பத்திரமா இறக்கி விட்றா சாமி. இந்த மாதிரி எந்த லேண்டிங்கை நான் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு லேண்டிங் ஃபுல்லாக தக 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 தகன்னு ஆடுது. போது அழகாக லேண்ட் ஆயிடுவாயா தங்கம். ஸ்லோவாகவே லேண்ட் ஆகும். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. பொறுமையாக ஜாக்கிரதையாக இறக்கி விட்டுரு. ஓகேவா? தகர டப்பா மாதிரி ஆடுது. திக்கு 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 திக்கு. பாருங்கள் சிட்டி ஆல் ஐரிஸ் பில்டிங்ஸ் தெரியுதா? க்ரீனரியும் இருக்குது, பில்டிங்ஸும் இருக்குது. தாய்பை ஒரு அழகான ஊர். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இறங்கி. நாளையிலேருந்து ஒரு வாரம் இங்கே தானே சுற்றிக்கிட்டே இருப்போம். பயங்கரமாக பசி எடுக்குதுங்க. யாராவது ஒன்று ஏர்போர்ட்லேயே சாப்பிட்டு தான் அடுத்த வேலை. ஆடுது வண்டி. லோக்கல் பஸ்ஸோட மோசமாக ஆடுது. ஸ்லோவாக இறங்கடா தம்பி, ஸ்லோவாக இறங்கு. இறங்கடா ராஜா, இறங்கு 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 இறங்கு. சமாடாடு இதப்பா. ஸ்லோவாக ஸ்மூத்தாக ரெண்டாச்சும் பண்ணாங்க. ஸ்லோவாக இருக்கு, ஸ்லோவாக. காலம் வேடாப்பா. வச்சிட்டியா வச்சிட்டியா? இன்னும் வைக்கலையே. வச்சா சவுண்டு கேட்குங்க. அப்பா சாமி நல்லபடியாக வந்து இறக்கி விட்டுருந்தாப்பா. தக 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 பாருங்க. அப்பா சவுண்டு. தாய்பையில் லேண்ட் ஆகி விட்டோம். Now I am officially entered Taiwan. ஓகே ஆயிடுச்சுங்க. விசா பயந்து இந்த மாதிரி எதுவும் ஆகாமல் ஜப்பான் விசா இருந்ததுனால இது ஈஸியாக முடிஞ்சுது. ஆனால் ஜப்பான் விசா வந்து திருப்பி பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தான்னு தெரியல. ஏதோ லென்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தாங்க. அப்புறம் ஓகே சொல்லி ஸ்டாம்ப் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. சூப்பர். ஐ எம் அஃபிஷியலி என்டர்ட் இன் தைவான். சூப்பரில் ஒரு வாரம் ஜாலி தான் தைவானில். முதல்ல போய் சாப்பிட்றோம், சிம் கார்டு வாங்குகிறோம், கேஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், ட்ரெயின் ஏறோம், ரூமுக்கு போகிறோம். ஓகே வாங்க போகலாம். ஒரு வாரம் ஜாலியோ ஜாலி. இங்கே ஏதாவது எதுவும் 7-11 மாதிரி தான் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பார்க்கலாம். இருந்ததுன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். என்ன வச்சுருக்கானுங்கன்னு தெரியல. இங்கே எல்லாம் பிஸ்கெட்டு சாக்லேட்டு தான் இருக்குது. இங்கே ஏதோ சாப்பாடு வச்சுருக்கானுங்க, பார்க்கலாம் என்ன இருக்குது. பீஃபு அதெல்லாம் இருக்குது. என்ன சாப்பிட்றது தெரியலையே. இதான் நூடுல்ஸ் எதாவது சாப்பிட்ருவோம். இது கொஞ்சம் பார்க்க காரமாக இருக்க மாதிரி இருக்குது. இதே வாங்கிடுவோம். சாப்பிட்டுட்டு ட்ரெயின் ஏறுவோம். இதாங்க லஞ்சு. கொடுமையாக இருக்குது. பிடிக்கவும் வரல, எதுவும் பண்ணல.
சரி ஒழுங்கு மரியாதை சாப்பிட்டு இருந்துக்கிறேன். கேமரா பிடிச்சி குச்சியும் ஒழுங்காக பிடிக்க வரல, ஒன்றும் வரல. கப்பா கப்புன்னு சாப்பிட்டு போவோம். இதில் லிஃப்ட்டில் கீழே போனால் தான் உங்களுக்கு ட்ரெயின் ஏறணும் போல இருக்குது. வாங்க போகலாம். ஒரு கார் ஒன்று வெளியே இங்கே எல்லாரும் வயசு வரம்பு இல்லாமல் கேமு மொபைலில் ஃபுல்லாக கேம் ஆடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லாரும் சின்ன சின்ன கேம்ஸு. இவங்க இல்லை, அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஆடுறாங்க. என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஃபுல்லாக ஜக்க டக்குன்னு ஆடிட்டே இருக்காங்க. இது வந்து ரூம்ங்க, ஹாஸ்டல் ரூமு. இந்த ஒரு இதுலேயுமே 4 பெட் இருக்கும். ஒரு ரூம்லேயும் இது மாதிரி எல்லா ரூம்லேயும் 4 பெட்ஸு. ஓகேங்களா? இதில் 4 பெட்டு. அதே மாதிரி இது வந்து வாஷ்ரூமு, காமன் வாஷ்ரூம். இதில் 4. இதெல்லாம் வந்து ஷவர் ரூமு. அப்புறம் லாஸ்ட்டில் டாய்லெட்டு. ஷவர் ரூமு அதான் சூப்பராக ஹாஸ்டலுக்கு தாராளம். இங்கே வேறு டாய்லெட் 2 இருக்குது. மொத்தம் இங்கே 2, இங்கே 2, 4 இருக்குது. இது நம்ம ப்ரஷ் பண்ணுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது எல்லாம் வச்சுக்கலாம். இங்கே ஹீட்ரு வச்சுருக்காங்களா இது. அதெல்லாம் கீழே போகலாமா? நம்ம இங்கே அம்பரில் வச்சுருக்காங்க போகலாம், மழை பெஞ்சால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஐயோ மழை பெய்யுதுங்க.